Hi friends, lockdown time la 10th standard students max YouTube channel open பண்ணேன். இப்போ as of now 1000 views plusல போயிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 8 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் 7 வீடியோஸ் அல்ஜிப்ரா ரிலேட்டடாக இருக்குது. இனி 3-4 வீடியோஸ் மேக்ஸிமம் 5 வீடியோஸில் அல்ஜிப்ரா சாப்டர் ஃபுல்லாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அல்ஜிப்ராவில் தேவைன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் சேட் பாக்ஸில் அனுப்புங்க. இந்த இது உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் சம் போகிறேன். இப்போ பேஜ் நம்பர் 102 சமச்சீரில் எடுத்துருக்கேன். சிபிஎஸ்சிலையோ மெட்ரிக்லையோ ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் அனுப்புங்க. அதையும் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன், ஷார்ட் வீடியோ. இன்னைக்கு சமச்சீரில் பேஜ் நம்பர் 102ல் எக்ஸசைஸ் 3.5ல் சம் 2ல் ஃபர்ஸ்ட் சம் எடுத்திருக்கேன். சம் என்னன்னா x+4 divided 3x plus 4y 9x squared minus 16y squared divided 2x squared plus 3x minus 10. இதான் சம். நார்மலா மேக்ஸ் நான் சொன்னது எல்லாமே மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அப்போதான் நமக்கு அந்த மேக்ஸ் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ இந்த x+4 ஆல்ரெடி சிம்பிள் ஃபார்ம்ல தான் இருக்கு, அது எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3x plus 4y அதுவும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். 9x squared minus 16y squared 9x squared minus 16y squared இருக்கு. இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தாலே ஸ்கொயர்ல பார்த்தாலே இது a squared minus b squared ஃபார்மேட்ல இருக்கு. இது a squared minus b squared ஃபார்மேட்ல நம்ம மாத்தணும். இது a squared minus இது 9 தனியா இருக்கு, x squared தனியா இருக்கு. சோ இது a squared ஃபார்மேட் இல்ல. அப்ப இத எப்படி எழுதலாம்? 3 squared x squared இது 4 squared y squared எழுதலாமா? அப்ப 3x whole squared minus 4y whole squared. இந்த ஃபார்மேட் புரிஞ்சது இல்லையா? 9 3 squared x squared எழுதுங்க, 14 16 4 squared y squared எழுதிருக்கோம். 3x squared minus 4y whole squared 3x whole squared minus 4y whole squared. இது என்ன ஃபார்மேட்? a squared minus b squared ஃபார்மேட். a squared minus b squared என்ன எழுதுவோம்? a plus b into a minus b. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். எல்லா ஃபார்முலாஸும் இருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷார்ட் இமீடியட்டா அனுப்புறேன். அதை கொஞ்சம் மக்கப் பண்ணுங்க. எல்லாமே டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்போ இந்த இதுல a என்ன? a is equal to 3x, b is equal to 4y. கரெக்ட்டா? சோ இந்த இதுல இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மட்ல எழுதணும்னா 3x whole squared minus 4y whole squared எப்படி எழுதலாம்னா a வந்து 3x, b 4y into 3x minus 4y. So இத வந்து நம்ம 3x squared 9x squared minus 16y squared 3x plus 4y 3x minus 4y னு எழுதலாம். So இங்க x plus 4 by 3x plus 4y into 3x plus 4y into 3x minus 4y எழுதிங்க. ஓகே, இத சிம்பிளிஃபை பண்ணனுமா? இதுவும் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் இருக்கு. இது ஸ்கொயர்ல இருக்கு. இதுவும் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இது பண்ணோம். போன டைம் உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் சொல்லி கொடுத்தேன். இத காப்பி பண்ணிக்கோங்க. இதே நான் ரஃப் வர்க்கிங் இதுலயே போர்டு கொஞ்சம் பெருசா எழுதுறதுனால போர்டுல இருக்கு. இந்த தேவைப்பட்டா இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இந்த டெரிவேஷன் எப்படி வந்ததுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் இதை மட்டும் அடிச்சேன்னா இதுக்கு அடுத்த ஈக்குவேஷன் இதுல இது பண்ண போறோம். 2x squared plus 3x minus 20. இந்த சம்மை நாங்க போடணும். இது எப்படி பண்ணுவோம்னா ஃபேக்டரைசேஷன். 2 into 2 20 minus 40. As usual last time ஃபேக்டரைசேஷன் சொல்லியிருக்கேன், trees method. இது எப்படி போடுவோம்? 1 into 40 2 into 20 3 into 8. நமக்கு என்ன வேணும்? 3 வரணும். 4 into 10 3 into 8 வராது. 2 க்கு அப்புறம் 4 into 10 5 into 8. நமக்கு இங்க டிஃபரன்ஸ் என்ன வரணும்? 3 வரணும். இதுல 3 வராது, இதுல 3 வராது, இதுல 3 வராது. இது ரெண்டுலயே 3 வரும் இல்லையா? நமக்கு என்ன மைனஸ் 40 வரணும். அப்ப ஒரு சைன் பிளஸ் இருக்கணும், ஒரு சைன் மைனஸ் இருக்கணும். இங்க பிளஸ் 3 வரணும். அப்ப இது பிளஸ், இது மைனஸ். -5 into 8 -40. கரெக்ட்டா?
அப்போ இதை திரும்ப ஃபேக்டரைசேஷன் மட்டும் நான் திரும்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பண்ணுறேன். இது நிறையா குழந்தைங்களுக்கு புரியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டு ஆன்லைன்லேயே கிராஸ் பண்ணதுனால இந்த ஃபேக்டரைசேஷன் மட்டும் புரியாமல் இருக்கும். இந்த எதுக்காக பண்ணேன் திரும்ப சொல்கிறேன். இந்த நம்பர் இன்ட்டு இந்த நம்பர் போட்டு -40 போட்டோம். இந்த ட்ரீ போடுறோம். ட்ரீ 140, 220, இது 1 into 40 40, 2 into 20 40, 4 into 10 40, 5 into 8 40. இப்போ நமக்கு +3 வரணும். ஸோ அப்போ +8 -5, -5 into 8 -40. இந்த வேல்யூ மாறல, மல்டிப்ளிகேஷன்லேயும் மாறல. இந்த 3 எதுக்காக வரணும்னா +3 வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறோம். ஸோ இந்த 2x², இப்போ 3x எப்படி எழுதலாம்? 8x - 5x, இது அப்படியே எழுதலாம் -20. இதுக்கு பதிலாக நான் இதை எழுதியிருக்கேன். நான் இதை திரும்பவும் ஏன் பொறுமையாக இது சொல்லுறேன்னா, இவ்வளோ நீங்கள் லாஸ்ட் இயர் ஆன்லைன்லேயே பார்த்ததுனால இந்த ஃபேக்டரைசேஷன் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ 2x², 3x 8x - 5xன்னு எழுதலாம். அப்போ வேல்யூ மாறுது. 8x - 5x 3x. ஸோ இதை அப்படியே எழுதிட்டேன். நார்மலாக ஃபேக்டரைசேஷனில் ஃபர்ஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கணும். இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுக்கணும், அடுத்த 2 நம்பர் எடுக்கணும். இதில் 2 என்ன காமனாக இருக்குது? 2x², 8xல 2 காமனாக இருக்குது. இது இங்கே 2 இடத்துல x இருக்குது. அப்போ 2x பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 2x. 2x into x 2x² + 4. 2x into 4 8x. இதில் என்ன காமனாக இருக்குது? மைனஸ் காமனாக இருக்குது. 5 காமனாக இருக்குது. ப்ராக்கெட்டில் 5 -5 into x -5x, -5 into +4 is -5 into +4 is -20. இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு? x + 4 காமனா இருக்கு. x + 4 காமனா இருக்கு. சோ இது எப்படி எழுதலாம்? வெளிய x + 4 காமனா எழுதினா பேலன்ஸ் 2x - 5. இப்போ x + 4 into 2x 2x -5 into x + 4. கரெக்ட்டா? அவ்வளவுதான். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதோட ஃபேக்டரைசேஷன் என்ன வருது? இது வருது. ஸோ இது ஆரோ போடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்க. முன்னாடியே உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2x² + 3x - 20 எப்படி எழுதலாம்? x + 4 + 2x - 5 எழுதலாம். கரெக்டா? இதை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன், அதை எழுதியிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன இருக்கு? சேம் மாடல் இருக்கிறத டிவைட் இது பண்ணிக்கலாம். 3x + 4y இருக்கு. 3x + 4y. So answer is 3x - 4y divided 2x - 5. இதான் ஆன்சர். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், ஒரே அகெயின் சொல்றேன். எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. கடைசியில் என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணி விடுங்க. நெட் என்ன வருதோ அதுதான் ஆன்சர். எகெயின் ஐம் சேயிங், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிலவெண்ட்டாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. என்ஜாய் யுவர் ஸ்டடி. ஆல் தி பெஸ்ட்.